தம்பி தங்கச்சியையும் ஆளாக்கி விட்டு அவ அப்பா செஞ்ச பாவத்தை கழிக்க பாக்குறாமா அந்த சரத். அவனை நான் சும்மா விட மாட்டேம்மா. நீ இந்த நிலைமையில இருக்கிறத நினைச்சு நினைச்சு நான் அனுபவிக்கிற வேதனைய அந்த சரத்தும் அனுபவிக்கத்தான் போறா. அனுபவிச்சுட்டு தான் இருக்கான். தினம் தினம் உயிர் பயத்தோட அவன் தவிக்கிறாமா, தவிக்கிறான். அத பாக்குறியா, பாக்குறியாமா? அம்மா அம்மா பாருமா, அவன பாரு. அந்த சரத் உயிர் பயத்துல ஓடுறான் பாரு, பாரு, நல்லா பாரு. அவன் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் தான் அவன் பொண்ணை பார்த்து முடிவு பண்ண. ஏன் அவன் சந்தோஷமா வாழணும்னா? இல்ல, தனக்கு நடக்க போற கல்யாணத்தை நினைச்சு நினைச்சு அவன் கனவுலையும் கற்பனையிலையும் மிதக்கணும். ஆனா அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாம அவன் மரண பயத்துல தவிக்கணும். அவன் கனவு கண்டுகிட்டு இருக்கிற கல்யாண நாள் தான் அவன் வாழ்க்கையோட கடைசி நாள் ஆக போகுதுமா. அவன் ஆசைப்பட்ட கல்யாண வாழ்க்கையை அனுபவிக்காமலே அவன் சாக போறாமா, சாக போறான். நான் திரும்ப வரேம்மா. அந்த சரத் இல்லங்கிற சந்தோஷமான செய்தியோட வரேம்மா. ரேஷ்மா, டைலர் கடையில இருந்து துணி வாங்கிட்டு வந்திருக்கேன். எப்படி இருக்குன்னு பாரு. எப்படி இருக்கு ரேஷ்மா? பிடிச்சிருக்கா? ஓகேவா? ரொம்ப நல்லா இருக்கு கல்பனா. இதே மாதிரி அண்ணன் கிட்ட சொல்லி நீ ஒரு Dress வாங்கிக்கோ. எனக்கு என்ன இருக்கு ரேஷ்மா, நீ கொடுத்த ட்ரெஸ்ஸே நிறைய இருக்கு, அது போட்டாலே போதும். இல்ல கல்பனா, அது பழைய Dress, அது இருக்கட்டும். அண்ணன் கிட்ட சொல்லி புது Dress எடுத்துக்கோன்னு சொல்றேன். வகை வகையா புது ட்ரெஸ் போட்டு பார்க்கணும்ன்ற ஆசைலாம் எனக்கு இல்ல ரேஷ்மா. எனக்கு இதுவே போதும். ஏய் ரேஷ்மா, ரேஷ்மா அக்கா வீட்ல இல்ல? அக்கா டியூட்டிக்கு போயிருக்காங்க. சரி, அண்ணன் எங்க? அண்ணன் ஆபீஸ்க்கு போயிருக்காரு. அதையும் கேக்குற? இல்ல, சும்மா தான் கேட்டேன். சரி, வேற யாரா தேடி வந்தாங்க? இல்லையேண்ணா. இல்ல, அண்ணன் தேடி யாராவது வந்திருப்பாங்களே. யாரும் தேடி வரலண்ணா. கல்பனா, நீ யாரையாவது பார்த்த? யாராவது அண்ணனை தேடி வந்தாங்க? இல்லையே, யாரும் வரலையே. இல்லையே, வந்திருக்கணுமே. நீ யார பத்தி கேக்குறன்னு எனக்கு நல்லா தெரியும். எதை வச்சு அப்படி சொல்ற? நீ கேக்குறத பார்த்தா நீயே யாரையோ அனுப்பி வச்சுட்டு நீயே வந்து கேக்குற மாதிரி இருக்கு. இல்ல, அப்படிலாம் இல்லையே. வெளியில யாரோ அண்ணன் பேரு சொல்லி அட்ரஸ் கேட்ட மாதிரி இருந்துச்சு, அதான் கேட்டேன். வேற ஒண்ணும் இல்ல. ராஜ் நாராயணா, நீ யார கேக்குறன்னு எனக்கு தெரியும். சொந்த அண்ணனை கூட பார்க்காம யாரோ ஒரு வெகுளி பொண்ணை வச்சு அண்ணனுக்கு நடக்க போற கல்யாணத்தை நிறுத்த போறியா? உண்மை என்னன்னு தெரியற வரைக்கும் அந்த பொண்ணை யார் கண்ணுலயும் காட்ட மாட்டேன். அந்த பொண்ணு யாரு என்னன்னு கண்டுபிடிச்சு உண்மைய வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து அண்ணனோட கல்யாணம் நடக்கிற வரைக்கும் அவளை உன் கண்ணிலேயே பட விட மாட்டேன். அண்ணனுக்காக தன்னையே தியாகம் பண்ற தம்பிய பார்த்திருக்க. ஆனா அண்ணனுக்கே துரோகம் பண்ற தம்பிய இப்பதான் பாக்குறேன். ராஜ் நாராயணா, உன்னோட திட்டம் நிறைவேறாது.
நிறைவேறவோ விடமாட்டேன். சொல்டா மச்சி. டேய், அந்த பொண்ணை வீட்டுல விட்டுட்டு வாடான்னு சொன்னா எங்கடா விட்டுட்டு வந்த? அந்த பொண்ணு இங்க வரலையாடா? அத வேற ஏன்டா கேக்குற? அந்த பொண்ணை கூட்டிட்டு போற வழியில ஏசிபி பாண்டியன் வந்துட்டாரு. அவர்கிட்ட மாட்டினா விலங்கம் ஆயிடும்னு அந்த பொண்ணை அங்கேயே விட்டுட்டு உங்க வீட்டுக்கு போற வழியை காமிச்சிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆயிட்ட மச்சி. போடா முட்டா பாயல, அந்த ரூட்ல போலீஸ் இருந்தா வேற ரூட்ல கூட்டு போக வேண்டியதானே? டேய், எல்லா இடத்துலயும் போலீஸ் ரைடு மச்சி. என் வண்டியில வேற ஆர்சி புக் இல்ல, இன்சூரன்ஸ் இல்ல, திருட்டு வண்டி வேறடா. மாட்டணும் கம்பி என்ன வேண்டியதுதான். நானா போய் போலீஸ் கிட்ட மாட்டி அந்த வெகுலி பொண்ணு ஏதாவது சொல்லி அந்த லூசு பொண்ணை என் தலையில கட்டி வச்சுட்டா என்ன பண்றது? அதான்டா நடுவழியிலேயே இறக்கி விட்டு அங்கேருந்து கிளம்பிட்டேன். என் அண்ணா கல்யாணத்தை நிறுத்த கிடைச்ச முக்கியமான துருப்புச்சீட்டுறா. அத போய் கோட்டை விட்டுட்டு ஏதேதோ கதை சொல்லிட்டு இருக்க. இப்ப நான் என்னடா பண்றது? எங்க அண்ணன் வேற கரெக்டா தப்பு பண்ணிட்டு வந்திருக்கான். அந்த பொண்ணு சொன்னாலே ஒரு ஊரு, மருதூர். அந்த ஊர்ல தான் எங்க ஃபார்ம் ஹவுஸ் இருக்கு. என் அண்ணன் அங்க போனப்ப இந்த பொண்ணு வெகுலியா இருக்கிறதுனால சபலப்பட்டு தப்பு பண்ணிருக்கான். என் அண்ணன் யூஸ் பண்றானே SN எம்ப்ராய்டிங் போட்ட கர்ச்சீஃப், அது எப்படியோ அந்த பொண்ணு கையில கிடைச்சிருக்க. இந்த உண்மையெல்லாம் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்த என் அண்ணனோட கல்யாணத்தை நிறுத்தணும் நான் எவ்வளவு பிளான் பண்ணேன்டா. எல்லாத்தையும் கெடுத்துட்டியாடா. உண்மை இல்லாம அந்த பொண்ணு இவ்வளவு தூரம் வராதுடா. தப்பான பொண்ணா இருந்திருந்தா பணத்துக்கு ஆசைப்பட்டு வந்திருக்குன்னு சொல்லலாம். இந்த பொண்ணை பார்த்தா அப்படி தெரியல. உண்மை இருக்கிறதுனாலதான் தேடி வந்திருக்க. அந்த பொண்ணு வெள்ளந்தியான பொண்ணு, பொய் சொல்லாத. எப்படியாவது அந்த பொண்ணை கண்டுபிடிச்சு ஆகணும்டா. இதுக்கு முன்னாடி ஒண்ணு இல்லாத விஷயத்த ஊதி பெருசாக்கலாம்னு நினைச்சேன். டிராமா எடுத்த போட்டோ வாட்ஸ்அப்ல அனுப்புனேன். ஆனா இப்ப கிடைச்சிருக்கிறது சரியான ஆதாரம். இதை வச்சு பிரச்சனை தானே வெடிக்கும்னு நினைச்சேன். ஆனா எதுவுமே நடக்காம போயிடுச்சுடா. ரொம்ப டென்ஷனா இருக்குடா. கையில கிடைச்ச அருமையான ஒரு கிளிய பறக்க விட்டுட்டோன்னு கோவமா வருதுடா. ஏன் மச்சி டென்ஷன் ஆகுற? கூலா இரு. வேணும்னா பைக் எடுத்துட்டு வா, ஜாலியா ஒரு ரேஸ் போவோம். அப்படியே நம்ம மனசும் லேசாயிரும்ல. சீ, போன வைடா. பாத்து பாத்து. பூமிகா, இப்போ பெயின்ல குறைஞ்சிருக்கா? பரவாயில்லையா? இல்ல பரவாயில்ல மச்சான். கொஞ்சம் இங்கதான் பெயினா இருக்கு. அக்கா, எப்படிக்கா இந்த ஆக்சிடென்ட் நடந்துச்சு? நான் ஸ்ரேயாவை பின்னாடி உட்கார வச்சு ஸ்கூட்டி ஓட்டிட்டு வரும்போது பைக்ல வந்து எவனோ ஒருத்தன் என் பின்னாடி மோதிட்டு போயிட்டான். பைக் இடிச்சது மட்டும்தான் எனக்கு ஞாபகம் இருக்கு. அதுக்கப்புறம் நடந்த எதுவுமே எனக்கு ஞாபகம் இல்லை. சரி, பாவம் என்னால ஸ்ரேயாவுக்கும் அடிபட்டுருச்சு. சாரிடா அண்ணி. எனக்கு ஒன்றும் பெருசா அடிபடல. ஆக்சிடென்ட் ஆன அதிர்ச்சியில நான் மயங்கி விழுந்துட்டேன். உங்களுக்கு தான் ரொம்ப அடிபட்டிருக்கு. நல்ல வேலை. கடவுள் அருளால ஸ்ரேயா வயித்துல இருக்கிற குழந்தைக்கு ஒன்னும் ஆகல. ஓ உயிரையும் காப்பாத்தியாச்சு. மச்சான், எங்களை இடிச்சிட்டு போன அந்த பைக்கரை யாருன்னு விசாரிச்சிங்களா? போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சா? உன்னை இடிச்சது வேற யாரும் இல்ல பூமிகா. சக்தியை கல்யாணம் பண்ணிக்க போறாருல, அந்த மாப்பிள்ளையோட தம்பி தான். யாரு? ராஜ்நாராயணனா? ஆமா நீ, அந்த பொறுக்கி ராஸ்கல் தான். ட்ரங்க் அண்ட் டிரைவா இந்த அழகுல பைக் ரேஸ் ஓட்டிட்டு வந்திருக்கானுங்க. ஆனா நாங்க அவனை சும்மா விடலக்கா. அவன் டிசிபி தம்பியா இருந்தான்னா எவனா இருந்தா என்னன்னு போய் சட்டையை பிடிச்சிட்டோம். ஆனா அவங்க டப்புன்னு உள்டா அடிச்சிட்டாங்க. எங்க பைக்கு காணாம போய் ஒரு வாரம் ஆச்சு. போலீஸ்ல நாங்க ஏற்கனவே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். பைக்கை திருடிட்டு போனவன் தான் ஆக்சிடென்ட் பண்ணிருக்கணும். இந்த ஆக்சிடென்ட்டுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு டிசிபி கீர்த்தியும் அவங்க தம்பி ராஜநாராயணனும் சொல்லிட்டாங்க. எனக்கு வர ஆத்திரத்துக்கு அவங்களை அப்படியே கொண்டுடலாம் போல இருக்கு. ஏய் ஆனந்த், அவசரப்பட்ட ஏதோ செஞ்சிடாதடா. தப்பு செஞ்சவன் தப்பிச்சிருவான். தப்பு செய்யாத நாம தான் மாட்டிப்போம். அவசரப்பட்ட காரியம் கெட்டு போயிடும்டா. சத்யாக்காக்கு கல்யாணம் வேற இருக்கு. அக்காக்கு இத பத்தி ஏதாவது விஷயம் தெரிஞ்சா அக்காவுக்கும் மாப்பிள்ளை குடும்பத்துக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும். கல்யாணம் கூட நடக்காம போலாம். அக்கா, அந்த ராஜ் நாராயணனும் கீர்த்தியும் நல்லவங்களே இல்லக்கா. இவ்ளோ மோசமானவங்க குடும்பத்துல எதுக்குக்கா சக்தி அக்காவை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்? டிசிபியும் ராஜ் நாராயணனும் எப்படி இருந்தாலும் நமக்கு கவலை இல்ல.
மாப்பிள்ள ரொம்ப ரொம்ப நல்லவர். நம்ம சக்தி அக்காவுக்கு ரொம்ப பொருத்தமானவர். நம்ம சக்தி அக்காவே பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்கன்னா கண்டிப்பா எல்லா விஷயத்தையும் யோசிச்சுதான் முடிவு எடுத்திருப்பாங்க. அது மட்டும் இல்ல, ரொம்ப நாளாவே கல்யாணமே வேண்டான்னு தள்ளி போட்டுட்டு இருந்த அக்கா இந்த மாப்பிள்ளைய பார்த்து அவங்க சம்மதம் சொல்லியிருக்காங்க. நம்மளால இந்த சம்மதம் கெட்டக்கூடாதுப்பா. சக்தி அக்கா கல்யாணம் முடியட்டும், அதுக்கப்புறமா பாத்துக்கலாம். நம்ம பக்கம்தான் நியாயம் இருக்கே. நம்ம ஒரு நாளும் தோக்க மாட்டோம். மணி 11 ஆயிடுச்சு. இப்ப போனாதான் சரியா இருக்கும். யாராவது பார்த்தா நம்ம தூங்குற மாதிரி தெரியும். ரேஷ்மா நல்லா தூங்கிட்டு இருக்கா, ஒன்னும் பிரச்சனை இல்லை. கீர்த்தி அக்காவும் தூங்கிட்டு இருக்காங்க. நல்லா தூங்கிட்டு இருக்கான். இந்த வீட்ல யார வேணாலும் ஏமாத்தலாம், ஆனா இந்த ராஜ்நாராயண ஏமாத்துறது தான் ரொம்ப கஷ்டம். கேடி பையன். சரத்தண்ணாவும் நல்லா தூங்கிட்டு இருக்காரு. சரத்தண்ணா, என்ன மன்னிச்சிடுங்கண்ணா. நான் இப்ப பண்ண போறது உங்க நன்மைக்காகவும் உங்க குடும்ப நன்மைக்காகவும் தான். தம்பியே உங்களுக்கு துரோகம் பண்றது கூட தெரியாம நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. ஆனா என்னால அப்படி இருக்க முடியாதுண்ணா. உங்க கல்யாணம் நல்லபடியா சக்தி அணி கூட நடக்கணும். அதுல எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு தான் நான் வெளியே போறேன். உங்களுக்கு தெரியாம போறது தப்புதான், இருந்தாலும் போய் தான் ஆகணும். போறேண்ணா, போயிட்டு வந்துடுறேண்ணா. என்ன மன்னிச்சிடுங்க. என்னம்மா, உளுந்து போட்டிருக்கியா? உளுந்து தாமா போட்டிருக்கேன். நல்லா அரைச்ச பிறகு ஏமா, உன் பேர் என்ன சொன்ன? கல்பனா. கல்பனா, இதுக்கு முன்னாடி மாவு அரைச்சிருக்கியா? வீட்ல அரைச்சிருக்கேன். வீட்ல அரைக்கிறது வேற, வியாபாரத்துக்கு அரைக்கிறது வேற. மாவு ரொம்ப கெட்டியா அரைச்சா எனக்கு லாபம் போயிடும், தண்ணியா அரைச்சா வியாபாரமும் போயிடும். பார்த்து பதமா அரைக்கணும், சரியா? சரிங்கம்மா. ஏ சாந்தி, மாவெல்லாம் எடுத்து முடிச்சிட்டு முடிஞ்சதுமா. எல்லா மாவையும் பேக் பண்ணிடு, ஓகேவா? சரிம்மா. சுமதி, இங்க வா. என்ன? இங்க புதுசா வேலைக்கு வந்திருக்காளே இந்த பொண்ணு, அது போலீஸ்காரம்மா வீட்டுல வேலை செய்யற பொண்ணு தானே? பெரிய இடமா செடி, அது எதுக்கு இங்க வேலை செய்ய வந்திருக்கு? நமக்கு என்னடி தெரியும்? பெரிய இடத்துல என்ன வில்லங்கமோ இங்க வந்து வேலை பாக்குறா. நமக்கு எதுக்கடி அதெல்லாம்? நம்ம வேலையை நம்ம பாப்போம். என்ன? சரி சரி போ. கொஞ்ச நேரம் கூட நிம்மதியா தூங்க முடியல.
அந்த சாவித்திரி கோட்டை விட்டதுல என் தூக்கமெல்லாம் போச்சு. நான் நினைச்சது மட்டும் இந்நேரம் நடந்திருந்தா இந்த வீட்டுல என் அண்ணன் இப்படி நிம்மதியா தூங்கிட்டு இருப்பா. நினைக்க கடுப்பா இருக்க. சரி, முதல்ல ஒரு டீ குடிப்போம். கல்பனா, வசந்த நல்லா தூங்கிட்டு இருக்காளே, இவளை எழுப்பலாமா வேண்டாமா? வேலை சேரவ தானே, கேட்கும் போது டீ போட்டு கொடுக்கறத தவிர வேற என்ன வேலை இருக்க? ஏய் ஏய் கல்பனா, கல்பனா, டீ போட்டு கொடு. ஏய் கல்பனா, ஏய் உன்கிட்ட தான் சொல்லிட்டு இருக்கேன், நீ பாட்டு தூங்கிட்டு இருக்க. கல்பனா, எழுந்துரு, எழுந்திருக்கிறது. தூங்குற மாதிரி செட்டப் பண்ணி வச்சுட்டு போயிருக்கா. இந்த நேரத்துல எங்க போயிருப்பா? ரெண்டு மூணு நாளா அவன் நடவடிக்கையே சரியில்லை. இதை மர்மமா செஞ்சுட்டு இருக்கா. இப்ப அண்ணனி அக்காவை எழுப்பி சொல்லிடலாமா? வேண்டாம். இப்ப அண்ணனுக்கு தெரிஞ்சா அந்த கல்பனை ஏதாவது சொல்லி அண்ணனை கன்வின்ஸ் பண்ணிடுவான். அதனால இப்ப அண்ணன் கிட்ட சொல்லக்கூடாது. நாமளே வெயிட் பண்ணி கையும் களவுமா பிடிப்போம். எவ்வளவு நேரம் ஆனாலும் திரும்பி வந்துதானே ஆகணும். வரட்டும். எங்க போனா என்ன பண்றான்னு கண்டுபிடிச்சு மிரட்டி பணிய வைப்போம். அதுக்கப்புறம் டீல் பேசலாம். யாரும் இல்ல. இல்ல. எங்க போயிட்டு வர? அது வந்து கோவிலுக்கு. இவ்வளவு விடிகாலையில இன்னும் நட கூட திறந்திருக்க மாட்டாங்க. ஆமா, அப்படி என்ன முக்கியமான விஷயத்துக்காக நீ இந்நேரத்துக்கு கோவிலுக்கு போயிட்டு வர? அது நேத்து பௌர்ணமி பூஜை. விடிய விடிய கோவில்ல பூஜை நடந்துட்டு இருக்கு. அது சரத்தனா கல்யாணம் எந்த பிரச்சனையும் இல்லாம நடக்கணும்னு நானும் அம்மன் கிட்ட வேண்டுதல் வச்சிருந்தேன். அதான் பூஜைக்கு போயிட்டு வரேன். நீ சொல்றது பொய்ன்னு எனக்கு நல்லா தெரியுது. கோயிலுக்கு போறவ எதுக்கு படுத்திருக்கிற மாதிரி செட்டப் செஞ்சுட்டு போகணும்? என்ன யோசிக்கிறீங்க? இல்ல, அண்ணன் கல்யாணத்துல பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு கோயிலுக்கு போனதா சொல்றியே, அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை வரும்னு நினைக்கிற? இந்த காலத்துல யாரை நம்ப முடியுது? நீங்க கூட விளையாட்டுக்கு போன்ல நாடக போட்டோவை அனுப்புனீங்க. அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை வந்துட்டா என்ன பண்றது? அதை தடுக்கிறதுக்கு கடவுளை தவிர வேற யாரு இருக்காங்க? அதான் போய் சாமி கிட்ட சொல்லிட்டு வரேன். இவ பேசுறது ரொம்ப புதிரா இருக்கு.
நான் அந்த வெகுளி பொண்ணு சாவித்திரியை தூண்டி விட்டு அனுப்புனதை தெரிஞ்சுக்கிட்டு பேசுறாளா இல்ல தெரியாம பேசுறாளா ஒன்னும் புரியலையே. ஏய் ராஜ், உன்னோட துரோகம் தெரிஞ்சுதா சொல்றேன். நீ நினைக்கிறத நடக்க விட மாட்டேன். என்ன யோசிக்கிற? நீங்க யோசிச்சுட்டு இருந்தீங்க, அதான் நானும் யோசிச்சுட்டு இருந்தேன். போ, முதல்ல ஸ்ட்ராங்கா டீ போட்டு கொண்டு வா. இவகிட்ட ஏதோ ஒரு ரகசியம் இருக்கு, அது என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதனாலதான் தூங்குற மாதிரி செட்டப் செஞ்சு வச்சுட்டு போனதை பத்தி எதுவும் கேட்கல. கேட்டிருந்தா உஷாராயிடுவா. இவளை விட்டுதான் பிடிக்கணும். விஷ் யூ ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. என்ன சார் சோகமா சொல்றீங்க? வேற எப்படி சார் சொல்றது? பிரேக்கப் ஆயிடுச்சு. பிரேக்கப் ஆயிடுச்சா? எதனால சார்? செட் ஆகல சார். அதான் கேட்குறேன், எதனால சார்? அதான் செட் ஆகல சார். சார் கொஞ்சம் எலாபரேட் பண்ணி சொன்னீங்கன்னா. இப்படி தோண்டி தோண்டி கேள்வி கேட்டே இருந்தா எப்படி சார் லவ் பண்றது? அதான் பிரேக்கப் பண்ணிட்டேன்.